வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு மூளை வறுவல் முட்டை சேர்த்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆட்டு மூளையில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொழுப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மூளையை சாப்பிட்றதுனால நம்மளுடைய மூளைக்கும் ரொம்ப நல்லது. இது நினைவாற்றலையும் அதிகரித்து கிட்னியில் இருக்க கசடுகளையும் நம்மளுக்கு நீக்கி கொடுக்குது. இது ஆண்களோட தாது விருத்திக்கும் உதவுது, கண்களுக்கும் அதிக குளிர்ச்சியை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மேலாக ரெட் கலரில் நரம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதையெல்லாம் லைட்டாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னாலே வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மூளை, அதனால நம்ம சும்மா லைட்டாக இழுக்கிறப்பையேவோ வந்துடும். அப்படியே லைட்டாக பீல் பண்ணி எடுக்கிற மாதிரிக்கு இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்து இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இனி இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு மூளையை சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக ஆக்கிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸ் ஆகிற மாதிரி இதை அப்படியே கரண்டியிலே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இது வேகிறதுக்கும் நிறைய நேரம்லாம் ஆகாது, அதனால் இந்த மாதிரிக்கு கட் பண்ணிவிட்டு லைட்டாக 1-2 தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நம்ம இதில் முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடயும் ஒரு 2 மூளை வாங்கினீங்கன்னா ஒரு 5 முட்டை வரைக்கும் கூட உடச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு தான் அப்படின்றதுனால ஒரு முட்டை மட்டும் நான் இன்றைக்கி உடச்சி ஊற்றிருக்கேன். இனி இது ரெண்டையுமேவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி கொடுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு ஒரு 3 தடவை கிளறினீங்கனாலேவும் நல்லா குக்காகி ரெடியாகி வந்துடும். நம்ம போட்ட முட்டை வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சோ அந்த அளவுக்கு இருக்க நேரம், அதாவது மொத்தத்துக்கு ஒரு 5-6 நிமிஷமேவும் நம்ம சேர்த்த மூளையும் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொடுக்கலாம். கண்டிப்பாக மாதத்துக்கு 1 இல்லைன்னா 2 தடவை கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. காலையில் டைம்லேயே நீங்கள் சாப்பிட வச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக செரிமானம் ஆகிடும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வெறும் பெப்பர் மட்டும் தூவி கூட கொடுக்கலாம். ரொம்ப எளிமையாக ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே நம்மளால் இதை செஞ்சிட முடியும். ரொம்ப சத்துகள் இதில் இருக்குன்றதுனால கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பூமாஸ் ஃபெதர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர்ற பெல்லை ஆளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது அடுத்தடுத்த வீடியோக்களை எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துடும். தேங்க்யூ.